அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு சிறப்பு மிக்க ஜம்சம் கிணறை பற்றி பேச வந்திருக்கிறேன். இப்ராஹிம் நபிக்கும் ஹாஜ்ரா அம்மையாருக்கும் ஓரான் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு இஸ்மாயில் என பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். இப்ராஹிம் நபி ஒரு நீண்ட தூர பயணத்திற்கு தயாராகும்படி ஹாஜிராவிடம் கூறினார்கள். இப்ராஹிம் நபி, அன்னை ஹாஜிரா மற்றும் அவர்களின் குழந்தை இஸ்மாயில் என மூவரும் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். மலைகளையும் பாலைவனங்களையும் தாண்டி நடந்தே அவர்கள் பயணம் செய்தார்கள். அது சிரியா என்கிற நாட்டிலிருந்து மக்கா நகரை நோக்கிய பயணமாகும். மக்கா அப்போது ஒரு பொட்டல் பூமியாக இருந்தது. அங்கே யாரும் வசிக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. மனிதர்கள் இல்லாத இடமாக இருந்தது. மேலும் அங்கே தண்ணீர் இல்லை, உணவும் கிடைக்காது. அங்கேதான் இப்ராஹிம் நபி தனது மனைவி ஹாஜிராவையும் மகன் இஸ்மாயிலையும் விட்டு விட்டு திரும்பி சென்றார்கள். அன்னை ஹாஜிரா தனது கணவர் இப்ராஹிமிடம் கேட்டார்கள், ஏன் எங்களை இங்கே விட்டு செல்கிறீர்கள் என தொடர்ந்து கேட்டார்கள். இப்ராஹிம் நபி பதில் கூறவில்லை. அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக, எங்களை இங்கே விட்டு செல்லும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானா என அன்னை ஹாஜிரா கேட்டார்கள். இப்ராஹிம் நபி ஆம் என்று மட்டும் கூறிவிட்டு போய்விட்டார்கள். அப்படியானால் அல்லாஹ்வின் விருப்பத்தை மட்டுமே பின்பற்றுகின்றோம் என அன்னை ஹாஜிரா அங்கே நின்று விட்டார்கள். அன்னை ஹாஜிராவும் இஸ்மாயிலும் காபா அருகில் தங்கிவிட்டனர். அன்னை ஹாஜராவும் இஸ்மாயிலும் காபா அருகில் தங்கிவிட்டனர். இருந்த உணவும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. தாகத்தால் இஸ்மாயில் நபி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அன்னை ஹாஜரா மகனை தரையில் படுக்க வைத்துவிட்டு தண்ணீர் தேடி ஷஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் இடையே ஓடி ஓடி பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் இஸ்மாயில் நபியின் அருகே ஒரு நீரூற்று பொங்கி வரச் செய்தான். அதனை தனது மகனுக்கு புகட்டினார். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். மக்கள் யாரும் வசிக்காத பாலை நிலத்தில் அல்லாஹ் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு நின்ற அன்னை ஹாஜரா மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான ஒன்றே ஜம்சம் நீரூற்றாகும். வாஹித் தவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.